என்னை ஒருபோதும் இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? நீ ஒரு டுபாக்கூரு. நான் தான் உன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொன்னேன்ல. சொன்னேன்ல, விதி நம்ம 2 பேரும் வச்சு ஏதோ பிளான் பண்ணு. தீவிக்க 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 தீவிக்க. முருகா விட்டாரா? எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். மன்னிச்சுக்கு முருகா, கோபப்படாத. உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சா தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிடுவேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. இந்த 6 மாசத்துல என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பாத்து, கையில கால்ல கழுத்துல எல்லாத்திலையும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான். ஆமா, சமரசம் கூடாது. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. அத்தி கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருக்கு? தாரா இருப்போமே. எல்லாம் கிடைக்கும். பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, நாட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, எல்லா கறிக்கும் கொடுப்பேன். 10 கிலோ கறி வேணும் பாய். கீரை, அந்த கீரை, வல்லார. போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா? கம்பு வேணுமா? திணை வேணுமா? சாமை வேணுமா? அரிசி, செவ்வரிசி வேணுமா? இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஓயின் இருக்குது, திராட்சையில காய்ச்சரா பழக்கமா எடுக்கிறது. ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உலகெங்கும் அது இருக்கிறது. அங்க அவர் கூப்பிடுறத பார்த்தா பார்ட்னர் அவருக்கு டீல் பேசுவாரு. ஐயோ ஒத்துக்காத, இதே மாதிரி கெத்தா பேசி கட் பண்ணி விடு. ஏதாவது கூப்பிடு பங்கு. நான் உள்ள நுழைஞ்சா பார் கவுன்சிலே பதறும். என்ன பார்த்து என்னையான கேட்க. ஐயோ, நீங்க டேன்னு கூப்பிட்டது அவனையா இல்ல என்னையான்னு கேட்டி சார். வக்கீல் சார், நீங்க கூப்பிட்டதுக்கு உங்களை மதிச்சு உங்களை தட்டி கேட்க வருவாயா பங்கு? அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சட்டையா கழிச்சிட்டு இருக்கீங்க. இப்படெல்லாம் அப்படியே போய் இந்த அடி உனக்கு சேர்த்துதான். ஓகேங்க சார். சத்தியமா இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு சீமான பிடிக்கும். ஸோ சீமானுக்கு தான் ஓட்டு போடலாம்னு நினைச்சேன், தளபதி ஸ்பீச்சை பார்க்குற வரைக்கும். இப்போ தளபதி ஸ்பீச்சை பார்த்த உடனே கண்டிப்பாக தளபதிக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். இப்போ 2 பேரும் 2 கண்ணு மாதிரி இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போறதே தெரியல. ஐயோ, என்ன ஆக போதோ 2026 எலெக்ஷன். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும்.